இன்றைய தியானம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உபாகமம் 6:4. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார் தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே என்று கூறுகிறார். 3ஆம் வசனத்தில், இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனங்கள் நீடித்த நாட்கள் இருக்கணும்னா என்ன கை கொள்ளணும், எப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், அவங்களும் அவங்க குமாரரும் நீடித்து இருக்கணும்னா என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சில காரியங்களை அவருடைய ஜனத்துக்கு மிகவும் வலியுறுத்தி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு, மகளே மகனே, நீ நன்றாய் இருக்கணும்னா உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. நம்ம பரம கானானுக்கு நம்ம போய் சேரணும்னா என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் கற்பனைகளை சொல்லி இருக்கிறாரோ இந்த பரிசுத்த வேதாகமத்தில், அவைகளை நம்ம கேட்டு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கணும்னு சொல்லிட்டு 4ஆம் வசனத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு என்று சொல்றாங்க, அவங்களுடைய பிலீஃப் அது. ஆனா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலே, என் மகளே என் மகனே, நீ கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருத்தர் தான் கர்த்தர், அவர் ஒருவர் தான் தெய்வம் என்று சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். உங்களுக்கும் எனக்கும் வேற ஏதாகிலும் தேவர்களை நம்ம உண்டாக்கி வைத்திருக்கிறோமா தெய்வமாக? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவைகள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வச்சுட்டு, நீர் ஒருவரே என்னுடைய கர்த்தர், நீர் ஒருவரே என்னுடைய தேவன் என்று சொல்லி நம்ம இன்றைக்கு முழுவதுமாய் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 35, 36 ஆகிய வசனத்தில் கர்த்தர் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது. உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினி நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தைகளை கேட்டாய். இதுக்கு முந்தின வசனம் எல்லாம் நம்ம படிச்சாதான் நமக்கு கர்த்தர் எதை காண்பித்தார் என்று புரிஞ்சு கொள்ள முடியும். அவருடைய ஜனத்துக்காக கர்த்தர் மகா அற்புதங்கள்னால், யுத்தத்தினால், வல்லமையுள்ள கரத்தினால், ஓங்கிய புயத்தினால், மகா பயங்கரமான செயல்களினால் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக அற்புதங்களை அடையாளங்களை செய்து தம்முடைய ஜனத்துக்கு தாம் யார் என்பதை நிரூபித்து காட்டி அவர்களை பரம கானானுக்கு கூட்டி சேர்த்து கொண்டு போகிறதான பாதையிலே செய்து எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிறார். இன்றைக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, நமக்கென்று கர்த்தர் பரலோகத்திலே ஒரு வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார், அங்க நம்ம போய் சேரணும். அது வரைக்கும் கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்று நாம் அறியும்படிக்குத்தான் இந்த பரிசுத்த வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சார்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை படிக்கிற நமக்குள்ள ஒரு விசுவாசம், கர்த்தர் தான் தெய்வம். ஆமென். பிரியமானவர்களே, உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணினார்.
என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய வார்த்தையை கேட்டா என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய ஊழியர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் சபைகளிலே கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் எப்படி கர்த்தராய் இருந்து அவர்கள் ஒருவரே கர்த்தராய் இருந்து அவர்களை வழிநடத்தினார் என்பதை வாசிக்கிறோம். அதை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளையில கர்த்தரை நம்ம ருசித்து இருக்கிறோம். அவர் நமக்கும் வெளிப்பட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. ஏன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து ஏசாயா 42:8 நம்ம வாசிக்கிறோம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கு என் துதியை விக்கிரங்களுக்கு கொடேன். அவர் கொடுக்க மாட்டார் பிரியமானவர்களே. நீங்க ஏசாயா 45 5-6 வசனத்திலையும் படிச்சீங்கன்னா அதே தான் கர்த்தர் சொல்றார். கோரேசுக்கு சொன்னதுதான் இன்னைக்கு நமக்கும் கூட. நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடை கட்டினேன். நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்று கர்த்தர் கோரேசுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும் சொல்றார், நான் தான் கர்த்தர், நான் தான் உண்மையான தேவன், அவர் ஒருவரே நம்மை நடத்தினார்னு நன்றி சொல்லி அந்த தேவனுடைய பாதத்திலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உபாகம் 6:4 கர்த்தாவே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதுதான் இன்னைக்கு எங்களுக்கும் சொல்றீர். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுடைய தேவன், கர்த்தர், உம்மை தவிர வேறு ஒரு தேவன் இல்லை ராஜா. அதை நாங்கள் உணர்ந்து கர்த்தர் ஒருவரே எங்களை இதுவரைக்கும் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தீர். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தவர், எங்களை எங்கள் குடும்பங்களை நடத்தி வந்தீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிற ராஜா. உம்மை அல்லாமல் வேறு ரட்சகர் இல்லை என்பதை ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, சமயத்துக்கு ஏற்றார் போல அந்நிய தெய்வங்களை வழிபட்டு போய்விடாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையா வேலி அடிச்சு காத்துக்கொள்ளுங்க. நீர் மாத்திரமே எங்களுடைய கர்த்தர் தேவன் என்பதை நாங்கள் வாழ்நாள் எல்லாம் மறந்து விடாமல் உம்மை சேவிக்கவும், உம்மை பின்பற்றவும், உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழவும் கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.